முன்னாள் தலைவர் திரு கே ஞானசம்பந்தன் அவர்களும், துணைத் தலைவராக டாக்டர் செயலாளர் கே பி முருகன் அவர்களை வருகிறது மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். உற்பத்தியாளர்களாக இருக்காங்க, அவங்களுடைய தொழிலும் மேம்படணும். மெடிசியாவோட முக்கியமான நோக்கமே அதுதான். எங்களோட மெம்பர்ஸோட தொழிலும் மேம்படணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம். அந்த நோக்கமும் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வசதிகள் இருக்குது, அதை எல்லா பொதுமக்களுக்கும் சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம், முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்துக்காக அந்த கண்காட்சியில் சித்தரை சுக்குன்னா தெரியும், தெரியாத சில மருந்துகளாக இருக்குது நிறையா. அதெல்லாம் கண்காட்சியில் வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். மருந்து தயாரிப்பாளர் வர்றாங்க, அவங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க. தொடர்ந்து இது 4வது கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். 4 முறையை விட இந்த தடவை அதிகப்படியான ஸ்டால்களும் அதிகமான பொதுமக்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். பேனர்கள், விளம்பர நோட்டீஸுகளை நிறையா கொடுத்துருக்கோம். நிறைய டாக்டர்ஸ் உங்களுக்கு கேள்வி பதில் கொடுக்குற மாதிரியும் ஒவ்வொரு நோயினுடைய குணாதிசயங்களும் மூலிகை தாவரங்களை கண்காட்சி, சித்தா ஆய்வதை விஞ்ஞானி கொண்டிருக்கிற நேச்சுரல் சார்ந்த அறிஞர்கள், மருந்து தயாரிப்பாளர்களின் மருந்து அவர்களுடைய நிறுவனங்களின் மத்திய அரசு சார்பாகவும் மாநில அரசாகவும் ஏராளமாக கருத்தரங்குகள் நடைபெற்றது. 40,000 பேருக்கு மேல் 20,000 பேருக்கு மேல் கடைசி நாங்கள் அவங்க கூட்டம் இலவசமாக சொல்லுவாங்க. ஒரு சிறப்பான யோகா நேச்சுரபதி, யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா அண்ட் ஹெச் ஃபார் ஹோமியோபதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2014 நவம்பர் 9ஆம் தேதி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தோம். பாரம்பரிய உணவு சமையல் போட்டி நடைபெறுது. இப்போ நம்ம சிறுதானியங்கள் பற்றிய விழிப்புணர்ச்சி அதிகமாக இருக்குது. அதுலேருந்து திணை பொங்கல் செய்யலாம், இதுமாதிரி எவ்வளோ இருந்தாலும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்று நடைபெறக்கூடிய கண்காட்சி 11 மெடிசியா ஆயுஷ் கண்காட்சி 11/8/2017 துவங்குகிறது. அடுத்து 15ஆம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடக்கும். பொதுமக்களுடைய வேண்டுகோளுக்காக 5 தினங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது பல்வேறு கட்டத்தில் ஒவ்வொருடைய தொழில்நுட்பம் தலைப்பு இதனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நோய்களுக்கு சித்த மருத்துவத்தினுடைய பங்கு, சித்த மருத்துவத்தின் சிறந்த மருந்து என்பதை எடுத்துக்காட்டாக டாக்டர் கேச்சாங் அவர்கள் பேசுவார்கள். சக்கரை நோய்க்கு தீர்வு காணக்கூடிய மருந்து இல்லை, இருந்தாலும் சித்த வைத்தியத்தில் உங்களுக்கு பூர்ணமாக ஒரு குணம் தெரியக்கூடிய அளவுக்கு அந்த மருந்து சித்த மருந்து இருக்குது. அந்த மருந்தினை எப்படி உபயோகப்படுத்துவது அதனுடைய இதில் டாக்டர் அவர்கள் பேசுவார்கள். இதே போன்று பல்வேறு வியாதிகளுக்கு இயற்கை யோகா இதெல்லாம் நடத்துகிறாங்க. இது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்காக நாங்கள் அதை நடத்துகிறோம். அதே மாதிரி ரத்னமாலா அவர்கள் சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன், இந்த சித்தா மெடிசன் இந்த மாதிரி உபயோகப்படுத்தினால் எந்தெந்த நோயை குணப்படுத்த முடியும் என்பதை அவங்க டயக்னோசிஸ் மெடிசனாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த கருத்தரங்கத்தில் முக்கியமாக இந்த கருத்தரங்கம் முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு என்னென்ன மருந்துகள் உபயோகப்படுத்தலாம், எப்படி உபயோகப்படுத்தலாம் என்ற கருத்தையும் கலந்து ஆலோசனை செய்ய தயாராக இருக்கிறாங்க. அதே மாதிரி ட்ரக் லைசன்ஸு சம்மந்தமாக நம்முடைய மருந்து உற்பத்திகள் தமிழ்நாட்டில் சித்தா ஆயுர்வேத விஞ்ஞானிக்கு டாக்டர் அவர்கள் இந்திய மருத்துவத்துறை சார்பாக ஒரு சான்றிதழ் வழங்குகிறார். அதை சௌகரியமாக கிடைப்பதற்கான ஒரு வழிமுறைகளை இந்த கருத்தரங்கத்தில் நாங்கள் வைத்திருக்கின்றோம். மருந்து தயாரிப்பாளர்களுக்கு இது ஒரு பலன் அடையும் என்று நாங்கள் உறுதி கூறுகிறோம். அது மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட 60 ஸ்டால் புக்கிங்காக இருக்குது. இதில் மருந்து தயாரிப்புக்கு வேண்டிய மிஷினரிகளும் இதில் கண்காட்சி வைக்கலாம், மூலிகை கண்காட்சி வைக்கலாம். பொதுமக்கள் அனைத்து விதமான காரியங்களையும் தெரிந்து கொள்வதற்கான வசதியாக ஒவ்வொரு நாள் அதாவது 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு கருத்தரங்கும் தனித்தனியாக நடத்தப்படுகிறது. அந்த கருத்தரங்களை கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். 19 கருத்தரங்கள் நடத்தக்கூடிய கண்காட்சியில் ஏறக்குறைய 60 ஸ்டால்கள் ஆகியிருக்கின்றன. அதுபோக அரசு ஸ்டால்கள் இருக்கிறது, இலவச மருந்து ஸ்டால் இருக்குது, இலவச மருத்துவத்துடைய மருத்துவமனை நடைகிறது. அதில் நிலவேம்பு கஷாயம் கொடுக்கப்படுகிறது. மூலிகை கண்காட்சி மிக சிறப்பான மூலிகை கண்காட்சி நடத்தப்படுகிறது. என்றால் அவர்களுடைய ஆய்வு சென்னையில் பிரமாதமாக நடத்திட்டு இருக்காங்க. அவங்க போய் பார்க்கும்போது கிடைக்க அறியாத
அறிய முடியாத மொழிகளெல்லாம் வந்து அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது பொதுமக்கள் தெரியறதற்காக அந்த காரியத்தை செய்திருக்கோம். வந்து இந்த கண்காட்சி வந்து துவக்கிறது வந்து நம்முடைய மதுரை கார்பரேஷனுடைய அனீஸ் சேகர் ஐஏஎஸ் அவர்கள் அதை வந்து தொடங்கி வைக்கிறார்கள். அதற்கு வந்து டாக்டர் எஸ் தன்வந்திரி பிரேமல் அவர்கள் கலந்து கொண்டு அவர் உரையாற்றுகிறார்கள். அடுத்த நிறைவு விழாவிலே நம்முடைய மாவட்ட கலெக்டர் அவர்கள் வீர ராகவா அவர்கள், உதயகுமார் அவர்கள், அவர் என்எஸ்சி நேஷனல் ஸ்மார்ட் கம்யூனிகேஷன் அசோசியேஷன் அவங்க சார்பாக வந்து கலந்துக்கிறாங்க. உதயகுமார் அவர்கள் தன்வந்தியை வந்து அந்த நிறைவு விழாவை உரையாற்றுகிறார்கள் சிறப்பு பேச்சாளராக. அதனால் அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வேண்டும் என்று அந்த மருந்துகள் சித்தா ஆயுர்வேத இலவச மருந்துகள் 3 ஸ்டால்லையும் வந்து மருந்துகள் கொடுக்குறாங்க. கண்காட்சி டாக்டர்ஸும் வராங்க, நேரடியாகவே வந்து உங்களுக்கு இலவசமாக பரிசோதனை பண்ணி மருந்துகள் இலவசமாக தருகிறார்கள். மக்கள் பொதுமக்களும் பெற்றுக்கொள்ளலாம். அதை கொண்டு இப்பொழுது ஏற்படக்கூடிய வைரஸ் நோய் என்று சொல்லக்கூடிய அந்த டெங்கு காய்ச்சல் அதுக்கு தீர்வு காணும்படி நாங்கள் வந்து இன்றைக்கி அரசே இதை அப்ரூவல் பண்ணியிருக்கோம். இந்த நிலம்பு கசாயம் என்பது ஒரு பெரிய மருந்து. அந்த மருந்தினை உட்கொண்டாலே வந்து நோய் வராது, எதிர்ப்பு சக்தி உண்டாகும் அப்படிப்பட்ட ஒரு ஆய்வு பண்ணி அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார். அந்த ஒரு நிகழ்ச்சியும் நிலம்பு கசாயம் கொடுக்கப்படும். டெய்லி 5 தினங்களுக்கும் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளோம். கண்காட்சி வந்து இலவசமாக அனுமதி இலவசம். போட்டிக்கு வந்து விளையாட்டு போட்டி அந்த கூந்தல் போட்டிக்கு கலந்து கொள்வதை பற்றியும் வந்து கலந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் உணவு தயாரிக்கும் முறைகள், உணவு எந்தெந்த உணவு உடம்புக்கு ஒத்துக்கிடக்கூடியது அப்படிங்கிற பற்றியும் இந்த கான்செப்ட் நடக்குது. இதை கலந்து கொள்ளலாம். குழந்தை வைத்தியம் குழந்தைகளுக்காக ஸ்பெஷல். இது வரைக்கும் வந்து அலுவலில் நிறையா பார்த்துட்ருக்காங்க. அந்த குழந்தைக்குன்னு சொல்லி வந்து சித்த மருத்துவத்தில் ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அது நிறையா இருக்குது. சர்வை மகாராஜா குழந்தை வைத்தியம்னே வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு வந்து நிறையா இருக்குது. ஜுரம் 64க்கு அதில் நிலம்பு கசாயமே வருது. இன்றைக்கி அது கண்டுபிடிச்சதில்லை. அது பாரம்பரியமாக 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சரபூஜி மகாராஜா அவர்கள் நிலம்பு கசாயம் வந்து உட்கொள்ளலாம், இந்த வைரஸ் நோய்க்கு நல்லது, அந்த ஆதாரமே அந்த புக் இருக்குது. அதே போன்று இயற்கையான மருந்துகள் மூலிகைகள் அனைவருமே கண்காட்சிக்கு வைக்கப்படுகிறது. அதே மக்கள் வந்து அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். நன்றி.